மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி உபதேசங்கள் சொன்னால் அந்த பர்சன், அந்த மேஷ ராசிக்காரங்க கேட்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம டாபிக் இன்னைக்கு. இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அது கீழே இவங்க இப்போ சடனாக யாருக்குமே சிலவங்களுக்கு அதிகாரம் பிடிக்கும், சிலவங்களுக்கு அன்பின் வழி பயணிக்கிறது பிடிக்கும், சிலவங்களுக்கு அடிபணிந்து போகிறது பிடிக்கும், சிலவங்களுக்கு எதுவுமே பிடிக்காம அவங்க எடுக்கிற டிசிஷன் தான் கரெக்டு அப்படிங்கிறது இருக்கிறது பிடிக்கும். இப்படி ஒவ்வொரு விதமான பீப்புள் தான் நம்ம பார்க்க முடியும். எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது இல்லையா? அதில் மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி உபதேசங்கள் வழி போனால் இவங்க கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இவங்கக்கிட்ட எப்போவுமே எப்படி இருக்கணும்னா, அவங்கள ஒரு ஹெட்டாக வச்சு, தட் மீன்ஸ் ஹெட்டாக வச்சுன்னா உபதேசம், அதாவது உபதேசம்னா இது நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க, அப்போ இதை இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறத ஒரு ஆல்டர்னேட்டிவ், அதாவது நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க, மீன்வாயில் நீங்கள் இப்படி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது நல்லா இருக்கும்னு என்னோட சஜஷன், இப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட போனால் அவங்க ரைட்டுன்னு யோசிப்பாங்க. அதை விட்டுக்கிட்டு நம்ம அதிகாரத்தில் அவங்கக்கிட்ட போனால் அதை ஒரு செகண்டில் இமயப்பொழுதில் அவங்க நீங்கள் சொன்னதை கூட கேட்குற அளவுக்கு சக்தி இல்லாமல் அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. அவங்கக்கிட்ட எப்படி போகணுன்னா, ஒரு செயலில் கொடுக்குற தன்னம்பிக்கை அவங்களுக்கு நிறைய ஊட்டி, அதாவது இந்த விஷயம் இது உங்களால் மட்டும்தான் பாசிபிள் ஆகும், அதாவது ஒரு தவறு அவங்ககிட்ட நம்ம பார்த்துட்டோம், சடனாக போய் அவங்ககிட்ட நம்ம அப்ரோச் பண்ணுற விதம் எப்படி இருக்கணும்னா, இது நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க, அது தப்புன்னு தெரியும் நமக்கே, ஆனாலும் அவங்கக்கிட்ட போகும்போது இது கரெக்டாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஆனாலும் இந்த இடத்துல இதை இப்படி பண்ணலான்னு கொஞ்சம் கூட இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்டாப்ளிஷாக இருக்கலாம் எனக்கு தோணுது அப்படின்னு ஒரு படி நீங்கள் உசத்தி அவங்களையும் தாழ்த்தாமல் நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா, இந்த மேஷராசிக்காரங்களுக்கு அந்த உபதேசத்தை 100% கேட்டுப்பாங்க. அது யாராக இருந்தாலும், அதாவது அவங்க தான் டாப்பு, அது இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் அவங்கள நீங்கள் ஒரு சப்போர்ட்டிவாக நீங்கள் ஆட் பண்ணி பேசும்போது அவங்களுக்கு இன்னும் அதில் ரொம்ப சந்தோஷப்படும். அதை விட்டுக்கிட்டு நம்ம டேரக்டாக எடுத்தோன்னே நீ எப்படி இதெல்லாம் பண்ணலாம், உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டா ஒரே வார்த்தை தான் இக்னோர் பண்ணிட்டு அவங்க ஸ்லைட்டாக ஸ்மைல்லேயே அவங்க போயிடுவாங்க. இந்த பண்பு நான் சொல்கிறது மேஷராசிக்காரங்களுக்கு பொருந்தும். ஆனால் கிரக நிலைகள் சேர்க்கையில் இது மாறுபடலாம். ஆனால் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு உபதேசங்கிறது இந்த வழியாக போனால் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும். அவங்கக்கிட்ட இந்த உபதேசத்தில் போனீங்கன்னா இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள்.